அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருக்கின்ற முக்கிய வினாக்கள் 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் முக்கிய வினாக்கள் இயல் 1. ஒவ்வொரு இயலா நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் இயல்ல 25 வினாக்கள். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் வினா, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம படிச்சாதான் எழுத முடியும். இருந்தாலும் புகழ்பெற்ற வாசகம். என்ன சொல்றாங்க பாருங்க, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை. தன்னுடைய இனத்தையும் மொழியையும் பாடலாம், அந்த கவிதை வந்து வேறற்ற மரம். அப்போ அது வலிமையற்றது, அது பயனற்றது. அதை தான் சொல்றாரு. கூடில்லாத பறவை. கூடில்லாத பறவையா நம்ம அனாதையான தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. அது ஏதிலின்னு சொல்லுவாங்க அனாதைன்றது. அதை தான் இவர் சொல்றாரு. இதை இந்த அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசூல் கம்சதோவ். ரசூல் கம்சதோவ் புகழ்பெற்ற வாசகம். சரிங்களா? இப்போ இந்த ரசூல் கம்சதேவ் தான் இதனுடைய ஆன்சர். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் ரசூல் கம்சதேவ். சரிங்களா? இதை வந்து நீங்க படிச்சுதான் ஆகணும், ஞாபகம் வச்சுங்க. இப்ப இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற 4 ஆன்சர் இருக்கு இல்லையா? இதுல இந்த தால்ஸ்டாய் என்றவர் என்னென்ன ஒரு ஜஸ்ட் ஒரு முன்னோட்டமா பார்த்துக்கலாம். தால்ஸ்டாய் என்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஷ்ய எழுத்தாளர். இந்த போரும் அமைதியும் அப்படின்ற ஒரு நூலை எழுதிப்பார், புகழ்பெற்ற நூல் போரும் அமைதியும். சரிங்களா? அப்ப இது ஒரு 1 மார்க். தால்ஸ்டாய் எழுதிய நூலினுடைய பெயர் போரும் அமைதியும், தெரிஞ்சுக்கலாம். ஷெல்லி உங்களுக்கே தெரியும். பாரதியார் வந்து தன்னுடைய ஷெல்லி என்ற அந்த கவிஞருடைய பற்றுதனால்தான் ஷெல்லிதாசன் பேரு அவருடைய புனைப்பெயரா வச்சிருந்தாரு. அதிக ஒரு நல்ல கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா ஷெல்லி. பெப்பிஸ் இவர் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா உலக நாட்காட்டி, அதாவது உலக நாட்காட்டி, அதாவது நாட்குறிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? நாட்காட்டின்றத விட நாட்குறிப்பு டைரி இருக்கு இல்லையா, அதனுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க பெப்பிஸ். அதே இந்தியாவினுடைய தந்தைன்னு யாரை சொல்லுவோம்னா ஆனந்தரங்கர்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நாட்குறிப்பை பிரெஞ்சு அரசுல எழுதி வச்சு ஆரம்பிச்சார். சரிங்களா? அப்ப பாருங்க, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் ரசூல் கம்சதேவ். இதுதாங்க ஆன்சரு. தால்ஸ்டாய்க்கு ஒரு கொஸ்டினை நம்ம கிரியேட் பண்ணோம்னா, போரும் அமைதியும் என்ற நூலினுடைய ஆசிரியர் தால்ஸ்டாய், உலக நாட்குறிப்பின் தந்தை பெப்பிஸ். சரிங்களா? ஷெல்லி பாரதியாருக்கு பிடித்த கவிஞர். பாரதியார் தன்னுடைய புனைப்பெயராக வைத்துக் கொண்ட பெயர் ஷெல்லிதாசன். சரிங்களா? அப்போ ஒரு வினாவுல கிட்டத்தட்ட வந்து 4 வினா விடைகளை நாம் தயாரித்துக் கொள்ளலாம். சரிங்களா? இந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வந்து என்னவா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது 2வது பாருங்களேன், இதுவும் ஒரு கூற்று தான். ஒரு கூற்றை வந்து நீங்க வந்து படிச்சாதான் நம்ம நினைவில் வச்சுக்க முடியும். வேற எதனாவது வந்து குழு, அதாவது ஷார்ட்கட் ஏதாவது பார்க்கலாம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கூற்றுகளை நீங்கள் படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்றவர். அதாவது மொழி என்ற ஒன்று பிறந்த பிறகுதான் உலகம் என்ற அகன்ற ஒரு பரப்பும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக அடிச்சு தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உலகம் அப்படின்னு ஒரு சிங்குலரையும் எல்லாரையும் சேர்த்தோம் அந்த ஒரு விஷயத்தை சொன்னது தனித்துவமாக வந்ததுக்கு காரணம் என்னன்னா லாங்குவேஜ். மொழி என்ற ஒன்று, அது எந்த லாங்குவேஜ் வேணா இருக்கலாம். இந்த மொழி என்ற ஒரு விஷயம் வந்த பிறகுதான் தான் என்பதும் உலகம் என்பதும் ஒரு தனித்துவமான கருத்து, ஒரு பிலாசபின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இது தோன்றிச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்னவர் யாருன்னு சொன்னீங்கன்னா எர்னஸ்ட் காசிரர். எர்னஸ்ட் காசிரர் இவர் தான் இந்த கூட்டம் சொல்றாரு. எர்னஸ்ட் காசிரர் இவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்றும் தனித்துவமான கருத்துக்கள் தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாரு எர்னஸ்ட் காசிரர். இதை நீங்க படித்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 3வது வினா. 3வது வினா, கவிதைகளில் எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை. இதனுடைய அர்த்தத்தை நல்லா உள்வாங்குங்க. கவிதைகளில் எந்த ஒரு சொல்லும் மற்றொரு விட சொல்லை முக்கியமானதாகி விடுவதில்லை. ஒவ்வொரு சொல்லுமே முக்கியம். சரிங்களா? எல்லா சொல்லும் முக்கியம்ன்றதை சொல்றாரு அவர். இது போன்ற முறைகளில் கவிதை படைத்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா வால்ட் விட்மன். சரிங்களா? இதை தான் சொல்ல வராங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். கவிதைகளில் எந்த ஒரு சொல்லும்
மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை என்றவாறு பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்தியவர். நம்ம பேசுகின்ற எளிமையான மொழியை என்ன பண்றாருன்னா கவிதைகளில் புகுத்துறாரு. அந்த எளிய மொழி கூட உங்களுக்கு கருத்துக்களை உள் புகுத்தக்கூடிய அளவிற்கு நமக்கு அந்த கவிதையை படைத்தவர் தான் யாருன்னு சொன்னீங்கன்னா வால்ட் விட்மன். ஒரு மிகச்சிறந்த கவிதையாளர். சரிங்களா? இந்த வால்ட் விட்மன் தான் பாத்தீங்கன்னா இந்த புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தார்னு சொல்லலாம். புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர்னு சொல்றோம். உலக அளவுல புது கவிதை அப்படின்ற ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தவர் இந்த வால்ட் விட்மன் சொல்றோம். அப்ப கவிதைகளில் எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை என்பதை நினைவில் கொண்டு எளிய சொற்களை கொண்டு கவிதைகள் படைத்தவர் வால்ட் விட்மன். சரிங்களா? இப்ப இந்த ஸ்டெஃபன் மல்லார்மேன்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? இந்த மல்லார்மே இவருடைய கவிதைகள் மனதுக்குள்ள பேசுகிற மாதிரி இருக்கும். மனதுக்குள் பேசுவது. ஒரு கேரக்டர் ஒரு கதாபாத்திரம் மனசுக்குள்ளே பேசுகிற மாதிரி எழுதுறவர் தான் ஸ்டெஃபான் மல்லார்மே. இந்த பாப்லோ நெருடா இருக்காரு இல்லையா, இவர் வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை சொல்லுவார். வடிவமற்ற தன்மை. இந்த வாழ்க்கைக்கு ஒரு வடிவம் கிடையாது, வாழ்க்கை எப்படி போகிறது அப்படியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பான கருத்துக்களை கொண்டு எழுதியவர் தான் பாப்லோ நெருடா. ஸ்டெஃபன் மல்லார்மே மனதுக்குள்ள பேசுகிற மாதிரி உதடுகள் பிரித்து தனக்குத்தானே பேசிக் கொள்வது போல எழுத்துக்களை கொண்டு எழுதியவர். வால்ட் விட்மன் எளிய மொழிகளை வைத்து எழுதியவர். அப்ப பாத்தீங்கன்னா கவிதைகளில் எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாக விடுவதில்லை என்ற முறையில் பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வால்ட் விட்மன். ஆன்சர் ஏ, வால்ட் விட்மன். சரிங்களா? அடுத்தது இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் ஏதாவது கேட்கலாம் உங்களுக்கு. ஸ்டெஃபன் மல்லார்மேனுடைய கவிதை எப்படி இருக்கும்? மனதுக்குள் பேசுவது போல இருக்கும். பாப்லோ நெருடாவின் கவிதை எவ்வாறு இருக்கும்? அல்லது அவருடைய எழுத்து எப்படி இருக்கும்னா வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மை கூறுபவர் பாப்லோ நெருடா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு கொஸ்டினை நீங்க எடுக்கும் போதும் அந்த கொஸ்டின்ல வேற என்ன விஷயங்களை நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் என்பது போல நீங்க அந்த வினாவை படிப்பது மிக சிறந்ததாக இருக்கும். அடுத்தது ஒரு பொறுத்துகை கேட்டிருக்காங்க. எழுத்தாளர்களுடைய நாடை கேட்டிருக்காங்க. எழுத்தாளர்களுடைய நாடு பொறுத்துக்களை. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா. இந்த பொறுத்துகை வரும்போது நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம தெரிஞ்சதுல இருந்து தெரியாத போவோம். மிகவும் புகழ்பெற்ற ஒரு கவிஞர் நம்மளுக்கு இதுல படிக்கிறதுல தெரிஞ்சது பாத்தீங்கன்னா ஜியு போப். ஜியு போப் வாழ்ந்த இடம் எங்கன்னு சொன்னீங்கன்னா கனடா. சரிங்களா? ஜியு போப் வாழ்ந்த இடம் கனடா. சரிங்களா? அப்போ 3க்கு சி, சாரி 4க்கு சி. ஜியு போப் 4க்கு சி. சரிங்களா? 4க்கு சி வரணும். அடுத்தது அமெரிக்காவை சேர்ந்தவர் வால்ட் விட்மன். இவங்கெல்லாம் ஃபேமஸானவங்க. அமெரிக்க எழுத்தாளர் வால்ட் விட்மன். அமெரிக்க எழுத்தாளர் வால்ட் விட்மன். சரிங்களா? அப்போ அமெரிக்காவை சேர்ந்தவர் வால்ட் விட்மன். அப்போ 1க்கு டி வந்துடுச்சுங்க. அப்போ இது ரெண்டுத்துல தான் ஆன்சரா இருக்கும். 1க்கு டி, 4க்கு சி வந்துடுச்சுங்களா? இதுல ஆன்சர் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஸ்டெஃபன் மல்லார்மே. ஸ்டெஃபன் மல்லார்மே. பிரான்ஸ் ஃபான் ஞாபகம் வச்சுங்க. பிரான்ஸ் ஃபான், பிரான்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸ்டெஃபன் மல்லார்மே. 2க்கு பி. நேராவே பொருத்தி இருக்கு. நீங்க பொறுத்துக்கு எல்லாமே கலைச்சி தான் கொடுப்பாங்க, அதை தான் பொருத்தணும் அப்படின்ட்டுலாம் பார்க்காதீங்க. சில பொறுத்துக்களை நேராவே கொடுத்துருப்பாங்க உங்களை குழப்பமடை செய்வதற்காக. சிலி, பாப்லோ நெருடா. சிலி, லீ ஞாபகம் வச்சுங்க. பாப்லோ, லீ லோ, பாப்லோ சிலி. சரிங்களா? இப்படி ஞாபகம் வச்சுங்க. இது பாத்தீங்கன்னா 3க்கு ஏ. சரிங்களா? அப்ப ஆன்சர் சி. அப்ப அமெரிக்காவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் கவிதையாளர் வால்ட் விட்மன். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஸ்டெஃபன் மல்லார்மே. சிலி நாட்டை சேர்ந்தவர் பாப்லோ நெருடா. இவரும் மிக சிறந்த ஒரு எழுத்தாளர், கவிதை எழுதுபவர். கனடா நாட்டை சேர்ந்தவர் ஜியு போப். உங்களுக்கே தெரியும், திருக்குறள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். நல்ல தமிழ் பணியை மேற்கொண்டவர். சரிங்களா? தன்னுடைய கல்லறையில தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க சொன்னவர் யாருன்னு சொன்னீங்கன்னா ஜியு போப் அவர்கள். அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ 4வது கொஸ்டினுக்கு சி ஆன்சர். சரிங்களா? அடுத்தது வாங்க. 5வது வினா, சரியான கூற்றினை தெரிவு செய்க. சரியான கூற்றினை தெரிவு செய்க. இந்த மாதிரி வினாக்களை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும்.
ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, 4 காரணிகள் கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய விதமான நம்ம வந்து நிறைய வந்து வினாக்களுக்கான விடைகளை நம்ம சேகரிக்க முடியும். எப்படின்னு பார்க்கலாம். யாழ்ப்பாண கவிஞர், இலங்கையில யாழ்ப்பாணத்துல பிறந்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா வில்வரத்தினம். யாழ்ப்பாண கவிஞர் வில்வரத்தினம், சு வில்வரத்தினம். இதை ஞாபகம் வச்சுங்க. யாழ்ப்பாணம், சரிங்களா, யாழ்ப்பாணம் வில்வரத்தினம். யாழ்ப்பாணம் வில்வரத்தினம் சேர்த்து படிங்க, உங்களுக்கு ஞாபகம் கண்டிப்பாக வரும். நீங்க படிக்கும் போது ஆசிரியர் பெயரையும் ஊர் பெயரையும் சேர்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும். யாழ்ப்பாணம் வில்வரத்தினம், இம்முல முடியுது பாருங்க. யாழ்ப்பாணம் வில்வரத்தினம், சரிங்களா, யாழ்ப்பாணம் வில்வரத்தினம் அப்படின்னு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அது படிக்கும் போது ஞாபகம் வந்து யாழ்ப்பாணம் வில்வரத்தினம், அப்போ கரெக்ட். மலையாள கவி ரவிவர்மா, இதுவும் நீங்க வந்து அந்த புத்தகத்தில் இருக்கு. ரவிவர்மா மலையாள கவி என்று அழைக்கப்படுவர் ரவிவர்மா, மிகச்சிறந்த கவிதையாளர். புல்லின் இதழ்கள் என்ற நூலினுடைய ஆசிரியர் வால்ட் விட்மன். புல்லின் இதழ்கள் வால்ட் விட்மன், இதுவும் சரி. 1971 இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர். இங்க யாரை கொடுத்திருக்காங்கன்னா ஸ்டெஃபன் மல்லார்மே கொடுத்திருக்காங்க. இவர் கிடையாது. 1971 இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பாப்லோ நெருடா. இவர் தான் என்ன பண்ணிருக்காரு, நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. ஆனா இங்க வந்து தப்பா கொடுத்திருக்காங்க, ஸ்டெஃபன் மல்லார்மேன் கொடுத்திருக்காங்க. அதனால 4 மட்டும் தவறு. இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, சரியான கூட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்ப முதல் 3 ரைட்டு. அப்ப 1, 2, 3 சரியா இருக்கிறது பாருங்க. 1, 2 மற்றும் 3 சி கரெக்டா இருக்கு. அப்ப ஆன்சர் இதுதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு வினாக்களை நீங்க பார்க்கும்பொழுது இந்த 4வது வினாவில் பாத்தீங்களே தவறுன்னு கண்டுபிடிச்சிங்களே, அதுக்கு சரியான விடையை நீங்க வினாத்தாள்லையோ இல்ல நீங்க குறிப்போ எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வினாவும் நீங்க சரியா அமைக்கிற மாதிரி நீங்க ஒரு குறிப்பை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கலாம். வினா விடைகளை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப பாருங்க, அடுத்தது 6வது வினா. அடுத்து ஒரு முக்கியமான குறிப்பு கொடுத்திருக்காங்க. இவரை புரிந்து கொள்வதன் மூலம் குறியீட்டத்தையும், அதாவது குறியீட்டுன்னு சொல்லுவாங்க, சிம்பலிசம்னு சொல்லுவாங்க. குறியீடு ஒன்றை விளக்குவதற்கு அந்த குறியீடு மூலமாகவே அதை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஈஸியா புரிஞ்சிடும் நம்மளுக்கு. இவரை புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட்டத்தையும் புரிந்து கொள்ள முடியும் என்று இருந்தவர் தன்னுடைய எழுத்துக்களில் குறியீட்டத்தை பயன்படுத்தியவர். அதாவது குறியீடை பயன்படுத்தியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா ஸ்டெஃபன் மல்லார்மே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி தான் படித்தோம். என்ன இருக்குன்னா, தனக்குத்தானே மனசுக்குள் உதடுகள் பிரித்து பேசிக்கொள்வது போல எழுதுவர் தான் மல்லார்மேன்னு சொன்னேன். அப்போ ஒரு குறியீட்டத்தை வச்சு எழுதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் தான் யாருன்னு சொன்னீங்கன்னா ஸ்டெஃபன் மல்லார்மே. அப்போ குறியீடு சிம்பலிசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருன்னா ஸ்டெஃபன் மல்லார்மே. இப்ப இதுதான் வச்சுங்க, குறியீடு சிம்பலிசம் ஸ்டெஃபன் இஸ் அந்த சவுண்ட் வச்சுங்க. ஸ்டெஃபன் சிம்பலிசம் அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா? அப்போ குறியீட்டத்தை, அந்த குறியீடு எனக்குன்ற அந்த சிம்பலிசத்தை தன்னுடைய எழுத்துக்களில் கொண்டு புரிய வைத்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா ஸ்டெஃபன் மல்லார்மே. அப்ப 6க்கு சி வினா, ஸ்டெஃபன் மல்லார்மே தான் குறியீட்டத்தை புரிந்து கொள்ள வைத்தவர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஒரு ஆசிரியருடைய பெயர் கொடுத்திருக்காங்க. இந்திரன் என்னும் புனை பெயரில் எழுதி வருபவர். இந்திரன் என்பது அவருடைய புனை பெயர். ஆனா அவருடைய உண்மையான பெயர் என்னன்னு கேட்கிறாங்க. இவர் வந்து யாழ்ப்பாண கவிஞர்னு ஏற்கனவே பார்த்தோம். அழகிய பெரியவன் வந்து பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பேரணாம்பட்டு என்ற பகுதியை சேர்ந்தவர் அழகிய பெரியவன். இவர் ஏதிலி பிரிவுகள்னு ஒரு நூல்களை எழுதியிருப்பார் இவரு. சரிங்களா? மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். இவர் வந்து பாத்தீங்கன்னா குறடு, நெறிக்கட்டு, தமிழக அரசுடைய விருது பெற்ற ஒரு நூல் தகப்பன் கொடின்னு ஒரு நூல் இருக்கு. தகப்பன் கொடி தமிழ்நாடு அரசுடைய விருது பெற்ற ஒரு நூல். இந்த முக்கியமான நூலை எழுதினவர் வந்து பாத்தீங்கன்னா அழகிய பெரியவன். சரிங்களா? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்திரன் என்னும் புனை பெயரில் எழுதி வருவவரை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி யார் தெரிஞ்சதோ அவங்களை பார்க்க போறோம். வில்வரத்தினத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யாழ்ப்பாண கவிஞர் அவரு. சரிங்களா? இப்போ வந்து அழகிய பெரியவன் வந்து பேரணாம்பட்டு, வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை சேர்ந்தவர். இவர் எழுதிய முக்கியமான நூல்கள்னு பார்த்தோன்னா குறடு, நெறிக்கட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தகப்பன் கொடி.
என்ற நூல்களை எழுதியவர். இந்த தகப்பன் கொடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய விருது பெற்ற ஒரு நூல் தகப்பன் கொடி. சரிங்களா? ஆனா இப்ப இந்திரன் என்னும் புனைப்பெயரில் எழுதி வருபவர் யாருன்னு சொன்னீங்கன்னா ராசேந்திரன். இதுதான் சரியான ஆன்சர். இது வந்து புத்தகத்துல இருக்கும். எப்படி நான் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்திரன் ராசேந்திரன், இந்திரன் ராசேந்திரன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்திரன் ராசேந்திரன். இங்க பாருங்க, இந்திரன் ராசேந்திரன். சரிங்களா? இந்த முடியல வரும். அப்ப இந்திரன் ராசேந்திரன் அப்படின்னு படிச்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு மனதில் உட்கார்ந்துரும். எல்லாமே நீங்க யோசிக்கிறதுல தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி படிச்சீங்க. இந்திரன் ராசேந்திரன் முடிஞ்சது. அடுத்தது 8வது வினா. ஒரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாசின். அதாவது பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 வினாக்களை நீங்க எடுத்துக்கணும். அப்ப மனோரமா பிஸ்வாசின், அப்ப இவர் ஒரு நூலை எழுதியிருக்காரு, பறவைகள் ஒரு வேளை தூங்க போயிருக்கலாம். அப்போ இதுலயே நீங்க ஒரு வினாவிடையே படிச்சுக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா மனோரமா பிஸ்வாஸ் எழுதிய நூலின் பெயர் என்ன? பறவைகள் ஒரு வேளை தூங்க போயிருக்கலாம். சரிங்களா? ரைட். என்ற நூலுக்காக 2011 சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். சரிங்களா? யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திரன். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இந்திரன் என்கின்ற ராசேந்திரன். இது வந்து மொழிபெயர்த்திருக்காரு, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரே மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாஸ் வந்து பறவைகள் ஒரு வேளை தூங்க போயிருக்கலாம் என்ற இதை வந்து அவருடைய மொழியில எழுதினார். அதை மொழிபெயர்த்ததுனால 2011 சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் யாருன்னு சொன்னீங்கன்னா இந்திரன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மொழிபெயர்த்திருக்காரு. ஒரே மொழி கவிஞர்னும் போதே நம்ம வந்து கொஞ்சம் கவனமா என்ன, அப்ப அது கண்டிப்பா மொழிபெயர்ப்பு நூலா இருக்கும். ஏன்னா இந்திரன் வந்து தமிழ் மொழி எழுத்தாளர். சரிங்களா? அப்ப அதை ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஒரே மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாசின் பறவைகள் ஒரு வேளை தூங்க போயிருக்கலாம் என்ற நூலுக்காக 2011 சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு ஆசிரியர் யாருன்னு சொன்னீங்கன்னா இந்திரன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, பொறுத்துக. இதுல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இலக்கண நூல் கொஞ்சம் பாருங்க. பாயிரம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதனுடைய வகைகளை கொடுத்துருக்காங்க. கூறுகளையும் வகைகளையும் காரணிகளையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்க்கணும். பாயிரம், பாயிரத்தினுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க. 2 வகைன்னு கொடுத்துருக்காங்க, 5 கூறுகள் சொல்லியிருக்காங்க, 8 செய்திகள் கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன உங்களுக்கு விளக்க போறேன்னு சொன்னீங்கன்னா இதுல எல்லாமே படிச்சாதான் புரியக்கூடியது. எல்லாமே படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். பாயிரத்துல 2 வகை இருக்கு. ஒன்னு பொது பாயிரம், இன்னொன்னு சிறப்பு பாயிரம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது. பொது பாயிரம், சிறப்பு பாயிரம். அப்போ 1க்கு 2, அதாவது டி, 1க்கு டி இருக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா பொது பாயிரம், இன்னொன்னு சிறப்பு பாயிரம். முடிஞ்சதுங்களா? அப்ப இந்த பொறுத்துகளே நம்ம 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பாயிரத்தினுடைய வகைகள் 2, ஒன்னு பொது பாயிரம், இன்னொன்னு சிறப்பு பாயிரம். முடிஞ்சதுங்களா? அடுத்தது பொது பாயிரம் இருக்கு இல்லையா, இதுல எத்தனை கூறுகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா 8 கூறுகள். 8 கூறுகள். அது எப்படின்னு நான் சொல்றேன். 2க்கு சி. எப்படின்னு சொன்னா மாணவனுடைய இயல்பு, ஆசிரியருடைய இயல்பு, நூலின் இயல்பு, கற்கும் முறை, கற்பிக்கும் முறை. இந்த 5 கூறுகளை உள்ளடக்கியது தான் பொது பாயிரம். பொதுவான கருத்து, ஆசிரியருடைய இயல்பு, மாணவருடைய இயல்பு, ஆசிரியர் கற்பிக்கும் முறை, மாணவர் கற்கும் முறை, நூலினுடைய இயல்பு. இந்த 5 கூறுகள். அப்போ பொது பாயத்துல 5 கூறுகள் போட்டாச்சு. 2க்கு சி. 3வதுக்கு பாருங்க சிறப்பு பாயிரம். சிறப்பு பாயிரத்துல வந்து பாத்தீங்கன்னா 8 செய்திகள் இருக்கும். நூல் வழி என்ன வழியில ஏற்பட்டது, நூலினுடைய பொருள் என்ன, நூல் எந்த காலத்தில், அதை எந்த காலத்தில் அரங்கேற்றப்பட்டது, அது சொல்லுகின்ற நூலினுடைய பயன் என்ன, அதனுடைய தொகை, விரி போன்ற அந்த பல செய்திகளை சொல்வது. 8 வகையான செய்திகளை சொல்வது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பாயிரத்தினுடைய செய்திகள் 8. அப்ப சிறப்பு பாயிரம் செய்திகள் 8. அப்போ 3க்கு பி. 4க்கு பாருங்க பாயிரத்திற்கு நன்னூல் தருகின்ற பெயர் 7. 7 பெயர்களை கொடுக்கு. என்னென்ன பெயர்? முகவுரை, பதவுரை, அணிந்துரை, புனைந்துரை, நூன்முகம் இப்படின்னு வருது இல்லையா பெயர் பலவாறு. அது எல்லாமே ஒரே அர்த்தம் தான். என்னன்னா பாயிர பெயர்கள். பாயிரத்துக்கு 7 பெயர்கள் இருக்கு. அதை தான் இங்க நன்னூல் சொல்லுது. அப்ப பாயிரத்தினுடைய பெயர்கள் 7. 4க்கு ஏ. அப்ப ஆன்சர் ஏ. பாயிரத்துல வகை 2, பொது பாயிரத்துல 5 கூறுகளை சொல்றாங்க, சிறப்பு பாயிரத்துல 8 செய்திகளை சொல்றாங்க. பாயிரத்தினுடைய பெயர்கள் 7 வகை பெயர்கள் சொல்லப்படுகிறது. அப்ப பொறுத்துக்க பொருத்தியாச்சு. ஏ ஆன்சரு. சரிங்களா? அடுத்தது வாங்க 10வது கொஸ்டின். தவறான ஒன்றனை காண். தவறான ஒன்றனை காண்.
சரிங்களா? இதுல தவறான ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். பதிகம் என்பது 5 பொதுவான விஷயங்களையும் 11 சிறப்புமாகிய பல வகை பொருள்களையும் தொகுத்து சொல்வது. அந்த நூலில் இருக்கக்கூடிய பொதுவான 5 விஷயங்களையும் 11 சிறப்பு பொருளையும் சொல்வதுதான் வந்து பாத்தீங்கன்னா பதிகம். இது கரெக்ட் தான். புனைந்துரை பெருமை ஞாபகம் வச்சுங்க. புனைந்துரை பெருமை, நூலினுடைய பெருமை முதலை விளங்க அலங்கரித்து சொல்வது. புனைந்து சொல்வது, பெருமையை அலங்கரித்து சொல்வதுன்னா பெருமையை சாதாரணமா சொல்லாம கொஞ்சம் அலங்காரம் ஒப்பனையிட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இங்க புனைந்துரை பெருமையை விளக்குவது. புறவுரை நூலுக்கு வெளியே, அப்போ நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே சொல்வது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, புறத்துல சொல்லிடுவாங்க. அதுதான் வந்து புறவுரை. அதனாலதான் அதுக்கு பேரே புறவுரை. ஆனா இங்க தந்துரை பாருங்க, நூலுக்கு முகம் போல் இருப்பது கிடையாது. இது வந்து முகவுரைன்னு வரணும். நூலுக்கு முகம் போல் இருப்பது அது கிடையாது. தந்துரை என்பது என்ன தெரியுங்களா? நூலில் சொல்லாத பொருளை சொல்லுவது. இதுல எது சொல்லலையோ அதை சொல்வதுதான் எது? தந்துரை. ஆனா இங்க தப்பா கொடுத்துக்கிறாங்க, நூலுக்கு முகம் போல் முற்பட்டு இருப்பது. அப்போ இது தவறு. அப்ப ஆன்சர் என்னன்னா டி. தவறான இணை வந்து பாத்தீங்கன்னா, தவறான கூற்று எதுன்னு பாத்தீங்கன்னா டி. சரிங்களா? அடுத்தது 11வது வினா, சரியான இணைகளை காண். நன்னூலை பத்தி கொடுத்துருக்காங்க சார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த நன்னூல் கொடுக்காம கூட விடலாம், நீங்களே புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆனா கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்காக, உங்களுடைய குறிப்பிட்டு காட்டுவதற்காக. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நன்னூலினுடைய பிரிவுகள், நன்னிலினுடைய பிரிவுகள் 2ன்னு சொல்றாங்க. நன்னூலோட பிரிவுகள் 2ன்னு சொல்றாங்க. என்ன பார்த்தங்க? பாயிரம் தாங்க. சரிங்களா? பொது பாயிரம், சிறப்பு பாயிரம், நன்னூலை பிரிக்கிறாங்கன்னு சொல்றோம். சரிங்களா? அப்படித்தானே? எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். அங்க பாயிரத்துக்கு இதுக்கு போகக்கூடாது. நன்னூலினுடைய பிரிவுகள் 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு எழுத்ததிகாரம், இன்னொன்னு சொல்லதிகாரம். இது பொருளதிகாரத்தை நன்னூல் சொல்லல. அப்போ எழுத்து, சொல்லு, இதுதான் வந்து நன்னூலினுடைய பிரிவு. ரைட்டுங்களா? அடுத்தது எழுத்ததிகார பகுதிகள். எழுத்ததிகார பகுதிகள் எதுன்னா 5. என்னென்ன வரும்னா எழுத்தியல், பதவியல், உயிரிற்று புணரியல், மெய்யிற்று புணரியல், உருபு புணரியல். இந்த 5 பிரிவுகளை உள்ளடக்கி தான் எழுத்ததிகாரம். அப்ப 5 கரெக்ட். சொல்லதிகாரம், இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லதிகாரத்துல பெயர், வினை, பொது, இடை, உரி. அதாவது பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல். இந்த 5ஐயும் உள்ளடக்கியது தான் சொல்லதிகாரம், நன்னூலனுடைய சொல்லதிகாரம். அப்ப அதுவும் சரி. தொல்காப்பியத்தின் முதல் நூல் நன்னூல், இது தப்பு. நன்னூலுடைய முதல் நூல் தான் தொல்காப்பியம். அப்ப இது வந்து தப்பு. அப்ப சரியான இடைகள் இது 3. சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 1, 2 மற்றும் 3. இங்க வந்து 1, 2ன்னு வரணும். 1, 2, 3. அப்ப 11க்கு ஆன்சர் ஏ. சரிங்களா? அடுத்தது 12ஆம் வினா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா நாங்க ஒரு வழி சொல்றோம் பாருங்க. 6ஆம் திணை என்ற ஒரு சிறுகதை, ஒரு நிகழ்வு, இலங்கையில நடக்கக்கூடிய ஒரு போர் நிகழ்வுகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பகுதி இது. இந்த 6ஆம் திணை என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெயமோகன் கிடையாது. ஜெயமோகன் கிடையாது. சரிங்களா? பூமணி. பூமணி வந்து கரிசல் இலக்கிய எழுத்தாளர். இந்த அஞ்சாடி, வெக்க இப்படின்ற சில நூல்களை எழுதியவர். சீசு செல்லப்பாவும் கிடையாது. ஏன்னா ஒரு வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம் என்ற நூல்களை எழுதியவர் தான் சீசு செல்லப்பா. இதுல 6ஆம் திணை என்ற நூலை எழுதியவர், சிறுகதை எழுதியவர் ஆ முத்துலிங்கம். நீங்க எப்படி படிக்கணும்னா 6ஆம் திணை ஆ முத்துலிங்கம். இதை சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மோனை ஒன்னா வரும். 6ஆம் திணை ஆ முத்துலிங்கம். அப்ப 6ஆம் திணை என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஆ முத்துலிங்கம். ஞாபகம் வச்சுங்க. அப்போ 6ஆம் திணை என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஆ முத்துலிங்கம். அடுத்தது 13வது வினா. 1999 வடக்கு வீதி. சரிங்களா? 1999 வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்பிற்கு இலங்கை அரசின் சாகித்ய பரிசை பெற்றவர். இலங்கை அரசுல சாகித்ய பரிசை வாங்கிக்கிறார். யாருன்னு சொன்னீங்கன்னா இந்த முத்துலிங்கம்.
வடக்கு வீதி முத்துலிங்கம் அப்படி ஞாபகம் வச்சுங்க. வடக்கு வீதி முத்துலிங்கம். சரிங்களா? வடக்கு வீதி முத்துலிங்கம் ஞாபகம் வச்சுங்க. 1999 இளைஞரசனுடைய சாகித்ய விருதை பெற்றவர், சாகித்ய பரிசை பெற்றவர் முத்துலிங்கம். இதை எப்படி ஞாபகம் வச்சுன்னா வடக்கு வீதி முத்துலிங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வடக்கு வீதி முத்துலிங்கம். இந்த மாதிரி சேர்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையா உங்க பரீட்சையில கேட்கும்போது, தேர்வுல கேட்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? இந்த முத்துலிங்கம் வேற என்னென்ன நூல்களை எழுதியிருக்காருன்னா நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அக்கா அந்த நூலு, மகாராஜாவின் ரயில் வண்டி, முத்துலிங்கம் மகாராஜா ஞாபகம் வச்சுங்க. முத்துலிங்கம் மகாராஜா. திகட சக்கரம், இந்த மகாராஜாவின் ரயில் வண்டியில சக்கரம் தேவை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம் போன்ற நூல்களை எழுதியவரும் வடக்கு விதி என்ற நூலுக்கு சாகித்ய பரிசினை பெற்றவங்க, இளைஞரசனுடைய சாகித்ய பரிசினை பெற்றவங்களும் யாருன்னு கேட்டீங்கன்னா முத்துலிங்கம். சரிங்களா? அடுத்தது 14வது கொஸ்டின் பாருங்க. ஒரு டிஃபரெண்டான கொஸ்டின். ஒரு இனத்தை அழிப்பதற்கு அவர்களின் நூலை எரித்தால் போதும் என்ற கருத்தை கூறும் நூல் ஃபாரன்ஹீட் 451. இது நீங்க டைரக்டா படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒரு இனத்தை அழிக்கணும்னா தீ மூட்டணும், எரிக்கணும். எதை எரிக்கணும்? அவங்களுடைய நூலை எரிக்க வேண்டும். அதுதான் ஃபாரன்ஹீட்னா வெப்பம். வெப்பம் எப்படி வரும்? எரிச்சாதான் வரும். அதுதான் இங்க வந்து எரித்தால் போதும். எரித்தால் போதும்னு வந்தாலும் இங்க ஃபாரன்ஹீட் ஞாபகம் வச்சுங்க. எரித்தா வெப்பம் வரும், வெப்பத்தை அளவிடும் ஃபாரன்ஹீட். அதை ஞாபகம் வச்சுங்க. ஃபாரன்ஹீட் 451 என்ற நூல் சொல்லுது, ஒரு இனத்தை அழிப்பதற்கு அதனுடைய நூல்களை அழித்தால் போதும். தானா அழிஞ்சிடும். அறிவு இல்லைன்னா தானா அந்த இனம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இதுல இருந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சீங்கன்னா, ராபின்சன் குரூசோ என்ற நூல் ஒண்ணு இருக்கு, ஃபேமஸான நூல். அந்த நூலை எழுதியவர் வந்து டேனியல் டிபோ. இதை ஞாபகம் வச்சுங்க. இங்க கொடுக்கப்பட்டது திகட சக்கரம் நான் ஏற்கனவே சொன்னேன், முத்துலிங்கம். வடக்கு விதியும் முத்துலிங்கம், அதனால அதை விட்டுருங்க. ராபின்சன் குரூசோ அந்த நூலினுடைய ஆசிரியர் வந்து டேனியல் டிபோ. இதை ஞாபகம் வச்சுங்க. அப்ப இந்த வினாவிற்கு ஒரு இனத்தை அழிப்பதற்கு அவர் நூலை எழுத்தலை போதும் என்ற சொல்லக்கூடிய அந்த நூலினுடைய பெயர் ஃபாரன்ஹீட் 451 451. அடுத்தது பாருங்க 15வது கொஸ்டின். மொழி முதல் எழுத்துக்கள், சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எதுன்னு கேட்டா அது ஒரு எழுத்து சொல்லலாம், இரு எழுத்து சொல்லலாம், பல எழுத்து சொல்லுகளா இருக்கலாம். மொத்தம் 22. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். மொழி முதல் எழுத்துக்கள் 22. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் எழுத்துல 12 எழுத்துக்கள், ஆ முதல் அவ் வரை 12 எழுத்துக்களுமே சொல்லுக்கு முதல்ல வரும். மெய் எழுத்துல 10 எழுத்துக்கள் மட்டும் வரும். மொத்தம் 22 வந்துடும். எதோடு வரும்னா காஞ்ச சஞ்ச தான பாம ஏவ. செட்டு செட்டா பாருங்க. ஏவ பாம காஞ்ச சஞ்ச தான இன எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுங்க. இந்த 5 பேர் 5 இணையும், அதாவது 2 10. இந்த 10 எழுத்துக்களும் தான் சொல்லுக்கு முதலில் வரும். எது கூட? உயிர் கூட சேர்ந்து, மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்து. அப்போ 22 எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் சிம்பிள். 16வது கொஸ்டின். சரியான இணைகளை காண்க. சரியான இணைகளை காண்க. மொழி இறுதி எழுத்துக்களின் குற்றியலுகிற எழுத்து 1. சரிங்களா? குற்றியலுகிற எழுத்து சொல்றாங்க. மொழி இறுதி எழுத்துக்கள் மொத்தம் 24 வரும். அதுல ஒரு எழுத்து வந்து பாத்தீங்கன்னா குற்றியலுகரம். இது கரெக்ட், குற்றியலுகர எழுத்து. மணிமாலை உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்றாங்க. பிரிச்சு பாருங்க. மணி மாலை உயிரீருன்னு சொல்றாங்க. இங்க வந்துச்சுன்னா முதல் வந்து சேருகின்றதா முதலா மாறிடும். அதனால இறுதி எழுத்து பாருங்க, இன்னு குட்டல் இ. அப்ப இது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்போ உயிரீரு கரெக்ட் தான். சரிங்களா? எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சியின் வகை 4. எப்படி தெரியுங்களா? உயிர் பிளஸ் உயிர், உயிர் பிளஸ் மெய், அதாவது நிலைமொழி வருமொழி, மெய் பிளஸ் உயிர், அப்புறம் மெய் பிளஸ் மெய். இப்படி 4 வர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுத்தின் அடிப்படையில புணர்ச்சி வகை. உயிர் உயிர், உயிர் மெய், மெய் உயிர், மெய் மெய். இந்த 4 அடிப்படையில தான் வரும். அப்ப இதுவும் கரெக்ட். மலை கூட்டல் அருவி உயிர் உயிர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவும் கரெக்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மலைன்றது இருக்கு இல்லையா, இதை பிரிங்க. இல்லு கூட்டல் ஐ. இங்க வருகின்ற எழுத்து ஆ. அப்ப இங்க ஒரு உயிர், இங்க ஒரு உயிர். அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப எல்லாமே கரெக்ட். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க இருக்கு பாருங்க, 1 2 சரி, 3 4 சரி. இப்ப அனைத்தும் என்ற வார்த்தையை கொடுக்காம நம்பர் கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் உசாரா நீங்க என்ன பண்ணணும் பாத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. இதனுடைய ஆன்சர் வந்து என்னன்னா டி, அனைத்தும் அப்படின்ற மாதிரி வரும்.
அடுத்தது பாருங்க, தவறான இணையை காண்க. இதுல தப்பா இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிக்கும். தவறான இணை வினாவை நல்லா படிக்கும். மொழி இறுதி எழுத்துக்கள் 24 கரெக்ட் தான். அதாவது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து வந்து ஒரு 11 எழுத்துக்கள் வரும். அதை என்னன்னு சொல்ல போறோம்? குற்றிலுகர எழுத்து 1. நம்ம முன்னாடி வினாவில் பார்த்தோம் இல்லையா? அது அதாவது மொழி இறுதி மெய்யெழுத்துக்கள் 11 கரெக்ட். பழைய இலக்கிய வாழ்க்கையில் சொல்லி நிறுதி எழுத்துக்கள் இது 3 ரைட்டு. உறிஞ்ச் இப்படிலாம் வந்திருக்கும், பார்த்திருப்பீங்க பழைய செய்யுள்ல. வெரின் இப்படிலாம் வரும். சரிங்களா? இந்த மாதிரி எழுத்துக்கள் தான் அதை சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான், அது சரிதான். புணர்ச்சியில் முதலில் நிற்கும் சொல் வருமொழி கிடையாது. புணர்ச்சியில முதலில் நிற்கிற சொல்லு நிலைமொழி. சரிங்களா? அப்ப இங்க வருமொழின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அப்போ இது தவறு. அப்ப ஆன்சர் டி தான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஒரு சிம்பிளான கொஸ்டின். அமை என்பதன் பொருள். அமை என்பதன் பொருள் வகை கிடையாது, மாடம் இதுவும் கிடையாது, மாளிகை இதுவும் கிடையாது. ஏன்னா மாளிகை அமையெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. மூங்கில் என்பது சரியானது. அமை மூங்கில், கூடாரம் அமை, கொட்டில் அமை, இது எல்லாமே எதுல செய்யறோம்னா மூங்கில்ல செய்யறோம். அப்ப அமை என்பது மூங்கிலை குறிக்கும். அமை மூங்கில், அமை மூங்கில், மூங்கிலை அமை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மூங்கிலை அமை முக்கியமான ஒரு சொல் பொருள், அதனால ஞாபகம் வச்சுங்க. அமை என்பதனுடைய பொருள் மூங்கில். கண்டிப்பா அதுல தவறானது இருக்கும், அதை தூக்கி போட்டுருங்க. மாடம் மாளிகை எதுவுமே அமைன்னு வராது, மூங்கில் தான் வரும். சரிங்களா? அப்ப மூங்கில் அமை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தமிழருடைய பாரம்பரிய நாள், இதை நீங்க படிச்சுதான் ஆகணும். ஜனவரி 14 தமிழருடைய பாரம்பரிய நாளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 14. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுங்க. கிட்டத்தட்ட பொங்கல் வரக்கூடிய சமயம் அது. நம்ம ஏற்கனவே பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். ராபின்சன் குரூசோ என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா, டைரக்டா இங்க வாங்க, டேனியல் டிஃபோ. ராபின்சன் குரூசோ என்ற நூலினுடைய ஆசிரியர் டேனியல் டிஃபோ. ஏன்னா ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவருடைய முக்கியமான நூல், டேனியல் டிஃபோனுடைய முக்கியமான நூல் வந்து பாத்தீங்கன்னா ராபின்சன் குரூசோ. அப்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடும். தங்களுக்கு தாங்களே உதடுகள் பிரித்து பேசிக்கொள்ளும் வகையில, இதையே நம்ம வந்து ஏற்கனவே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த 4 ஆன்சரை படிச்சதுனால இப்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உதடுகள் தானே மனசுக்குள் பேசிக்கொள்வது போல இருப்பது யாருன்னு சொன்னீங்கன்னா ஸ்டெஃபன் மல்லார்மே. இந்த மனதுக்கு தான் என்னன்னு சொன்னா மனதிற்குள், மனதிற்குள் மல்லார்மே, மனதிற்குள் மல்லார்மே, அததான் சொல்றாங்க. சரிங்களா? ஸ்டெஃபன் மல்லார்மே. தங்களுக்கு தாங்களே உதடு பிரித்து பேசிக்கொள்வது, மனதுக்குள்ள தாங்களே தாங்களே பேசிக்கிறது என்னன்னா ஸ்டெஃபன் மல்லார்மே. அவர் தான் அந்த முறையில கவிதைகள் படிப்பாரு. அடுத்தது, பின்வரும் எழுத்தாளர்களில் புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தார். இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலக அளவில் ஒரு புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா அமெரிக்க எழுத்தாளரான வால்ட் விட்மன். இவரை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த காணொலியிலேயே. என்ன பண்ணிருக்கோம்னா, வால்ட் விட்மன் அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற ஒரு கவிதையாளர். புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன். புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தார் உலக அளவுல. ஆக்கியோன் பெயரே வழியே இல்லை என்று கூறியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா தொல்காப்பியர். சரிங்களா? தொல்காப்பியர்னா தொல்காப்பியம், அகத்தியர் அகத்தியம். சரிங்களா? இதுல இந்நிலை அப்படின்றதுல கல்லாடனார் சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பவனந்தி முனிவர்னு கொடுத்துருக்காங்க. பவனந்தி முனிவர் தான் நன்னூல். அப்போ இது என்ன நூல் சொல்லுதுன்னா, ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை. ஆக்கியோன் பெயர், அதனுடைய வழி, அதனுடைய எல்லை, அவற்றை பற்றி தன்னுடைய பாயிரத்தில் குறிப்பிடுகின்ற ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா நன்னூல். அப்ப அந்த நன்னூலினுடைய ஆசிரியர் பெயர் தான் கொடுத்துருக்காங்க. யாருன்னு சொன்னா பவனந்தி முனிவர். அதை நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு போட்டியே இதில் தான் வரும். தொல்காப்பியரா பவனந்தி முனிவரான, தொல்காப்பியமா நன்னூலான. ஆனா நன்னூல் இந்த மாதிரி வந்து சிறப்பு பாயத்துல இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட ஒரு நூல் எதுன்னு சொன்னா, கூறிய நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா நன்னூல். அதனுடைய ஆசிரியர் பவனந்தி முனிவர். அப்ப ஆன்சர் சி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 24வது வினா. தொகை வகை விரி நூலின் பெயர் நூலை கேட்பவர் பற்றி கூறுவது சிறப்பு பாயிரம். எதனுடைய சிறப்பு பாயிரம்? நன்னூலினுடைய சிறப்பு பாயிரம். நான் ஏற்கனவே சொன்னேன், நன்னூலினுடைய சிறப்பு பாயிரம் என்ன, எத்தனை செய்திகளை சொல்றதுன்னா 8 செய்திகள். இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த 8 செய்திகள் தான் இங்க சொல்றாங்க. அதை தான் கேள்வியா கேட்கறாங்க. தொகை வகை விரி நூலின் பெயர் நூலை கேட்போர் பற்றி கூறுவது. இங்க 5 குற்றாங்க, இன்னும் 3 இருக்கு. நன்னூலினுடைய சிறப்பு பாயிரம்.
அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பயணம். பொது பயணம் வந்து 5 கூறுகளை சொல்லும். சரிங்களா? அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். 1996ல தமிழக அரசின் முதல் பரிசினை பெற்ற முத்துலிங்கத்தின் சிறுகதை தொகுப்பு வம்சவிருத்தி. முத்துலிங்கத்தினுடைய தமிழக அரசனுடைய முதல் பரிசினை பெற்ற ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா வம்சவிருத்தி. அப்ப இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், அந்த முத்துலிங்கம் எழுதிய நூல்கள்லாம் இதெல்லாம் தான். அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம், வம்சவிருத்தி. இதுல தமிழக அரசனுடைய பரிசு பெற்றது வம்சவிருத்தி. சரிங்களா? வம்சவிருத்தி முத்துலிங்கம், வம்சவிருத்தி முத்துலிங்கம், முத்துலிங்கம் மகாராஜாவின் ரயில் வண்டி அப்படி சேர்த்து படிச்சிங்க. திகட சக்கரம் மகாராஜாவின் ரயில் வண்டியில முத்துலிங்கம். சரிங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டான்? திகட சக்கம் பொருத்திய, அதாவது திகட சக்கரம் பொருத்திய மகாராஜாவின் ரயில் வண்டியில முத்துலிங்கம் பயணிக்கிறார். திகட சக்கரம் உள்ள மகாராஜாவின் ரயில் வண்டியில் முத்துலிங்கம் சென்று கொண்டிருக்கிறார். வம்சவிருத்தி இந்த இதனுடைய வம்சவிருத்தி. இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள். தமிழக அரசினுடைய முதல் பரிசை பெற்றது வம்சவிருத்தி என்ற நூல். சரிங்களா? இந்த 25 கொஸ்டினும் இந்த மேல்நிலை 1ஆம் ஆண்டு என்று அழைக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு பொது தமிழ்ல மிக முக்கிய வினாக்கள். இந்த வினாக்களை நீங்கள் படித்துக் கொண்டாலே உங்கள் தேர்வுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.